வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. செண்பகம், செண்பகம், நீ ஏன் திரும்பி பாக்குற? உன்ன ஒன்னும் கூப்பிடல, ஏன் செண்பகத்தை கூப்பிட்டேன். செண்பகம், செண்பகம், கமான் கமான் யா. என்னங்க உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? திடுதிப்புன்னு ஓடி வர முடியுமா? பால் கறக்கிற சாக்குல தான் நான் வர முடியும். உங்களுக்காக காதலி நான் காத்துட்டு இருக்கலாம், காமதேனு காத்துட்டு இருக்குமா? சரி ஷூ கம்னீர். உங்க அப்பா எல்நீர் தர வர வரைக்கும் உனக்காக லவ் லெட்டர் எடுத்துன்னு வந்திருக்கேன், படிக்கிறேன் கேளு. ஐ லவ். ஏமா காலையில டிஃபன் எடுத்து வச்சிட்டியா? மாட்டுக்கு இட்லியும் உங்களுக்கு புண்ணாக்கும் எடுத்து வச்சிட்டேன்ப்பா. எனக்கு புண்ணாக்கா? என்னம்மா வளர்ற? இல்ல இல்ல, மாட்டுக்கு புண்ணாக்கும் உங்களுக்கு இட்லி சட்னி எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. நவரு, இங்கே கறக்கிறதுக்கு பால் இல்ல. எங்க அந்த பால்காரன்? உள்ளே ஐயா. எது என்ன இவன் பால் கறக்கிறானா பள்ளிக்கூடத்துக்கு போறானா? உள்ளே நையான்றான். மாட்டுக்கடியில் உட்காந்து என்னடா பண்ற? மாட்டுக்கடியில பால் தான் கறக்க முடியும், பாலமா கட்ட முடியும். போன வாயனுக்கு கொழுப்பு ஓவரா தான் இருக்கு. இன்னைக்கு நீ என்ன பண்ணுவே தெரியாது, 2 லிட்டர் கறந்தே ஆகணும். எது கோமியமா? கோமி என்ன பே இருந்துற, கறக்கிறதுனா பால். 1/2 லிட்டருக்கே இங்க மடியை பிடிச்சி தொங்கு தொங்குன்னு தொங்க வேண்டியதா இருக்கு. 2 லிட்டருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏய், நேற்றுக்கு 2 கிலோ புண்ணாக்கு தின்றுருக்கு, இன்னைக்கு 2 லிட்டர் கறந்தே ஆகணும். இதோ 1 கிலோ சாணி போட்டிருக்க, இதெல்லாம் நீ கணக்கிலேயே வைக்க மாட்டியா? இதை பார், ராமராஜனே வந்து இங்க பாட்டு பாடினாலும் இந்த மாடு 2 லிட்டர் கறக்கவே கறக்காது. ஏய், இந்த மாதிரிலாம் ஏடா கூட பேசினா பால்காரனை மாத்தி விடுவேன். யோ மாத்திக்கையா, நானே போறேன், நீ என்ன மாத்துறது? போயா போட. ஏன்டா போறேன்னா நம்ம கையாட்டிக்கிட்டு நிக்கிற? போய. நீ போன்னு சொன்னதும் நான் போறதுக்கு நான் மாடா? ஆமா, உனக்கு எத்தனை லிட்டர் கறக்கணும்? 2 லிட்டரு. சரி, நீ ஒண்ணு செய், மாட்டுக்கிட்ட பேச்சு கொடுத்துன்னு, அதுக்கு தெரியாம நான் நைஸா கறந்துடுறேன். உங்ககிட்ட பேசுறத விட மாட்டுக்கிட்ட பேசுறது எவ்வளவு பெட்டர்ரா. வீட்டு ஓனர்னு மரியாதை இல்லாம வாப்போன்னு பேசுற. டேய் மூடி நிறா. யார சொல்ற? மாட சொன்னேன். இதோ பார், ஓப்பனா இருக்கு. புண்ணாக்கெல்லாம் நிறைய வாங்கி போடுறேன், சாப்பிட்டு நிறைய கறக்கணும். என்ன என்னடா கறந்துட்டியா? கறந்துட்டேன் முதலாளி. எடு. ஷியோ பாப்பா பாப்பா, கரெக்டா 2 லிட்டர் கறக்கிறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. இந்தா புடிங்க. என்னடா இது, பாலை பாக்கெட்ல கறந்துருக்கு மாடு? அது வந்து மாடு பிளாஸ்டிக் எல்லாம் துண்டு இல்ல, அதான் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கு. மாட்டுக்கு நாம புல்லு போடுவோம், ஏன் மாடு என்ன பில்லு போட்டுருக்குது? என்ன பேப்பர் இது? அது வந்து சுகாதார அமைச்சர்கிட்ட ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா? கொடுங்க, நான் அங்கதான் போறேன். இரு இரு, என் மாடு பெட்டிஷன் கொடுக்கணும்னா நான் படிச்சு பார்க்கணும்ல அது என்னன்னு. என் இனிய செண்பகமே, நீ சிரித்தால் பசும்பால், உன் கூந்தல் எருமை போல் கருமை, நாம் இருவரும் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் போல, பாலும் தண்ணியும் போல இணைந்தே இருப்போம். கண்ணுக்குட்டி போல் இருக்கும் உன்னை பார்க்கலாம் என்று வந்த என்னை பிரிக்க நினைக்கிறான் உங்க அப்பன் வெண்ணெய். இப்படிக்கு உன் காதலன் பால்காரன். ஏண்டா பரதேசி, இந்த வீட்டுக்கு பால்கார மாதிரி வந்து என் பொண்ணுக்கு வீட்டுக்காரன் ஆகலான்னு ஐடியா போடுறியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காதரா. அப்போ எப்ப சாவீங்கப்பா? அட பாவி, என் பொண்ணு அந்த அளவுக்கு மாத்திட்டியா? இனிமேல் இந்த வீட்டு படியை மிதிக்காதரா. படி மிதிக்காம எகிரி குச்சி வரணுமா? என்னடா ஜோக் அடிக்கிற? என் பொண்ணை ஒரு கோடீஸ்வரனுக்கு தாண்டா கட்டி கொடுப்பேன். உன்ன மாதிரி சாணி அல்ற பரதேசி பயலுக்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டேன். போடா வழிய. அப்பா, அவரை திட்டாதீங்கப்பா. நீங்க மாடு வாங்கி அவர் கறக்க வந்ததுலேருந்தே நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். இனிமேல் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அப்ப என் படிப்பு? படிப்பு வீட்டுக்கே ஒரு டீச்சரை வர வச்சு உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறேன். போடா வெளிய.
டீச்சரா? மாறிட வேண்டியதுதான். அப்பா நான் ஸ்கூலுக்கு போறேன். என்னது ஸ்கூலுக்கா? ம் ஏமா உன்னை ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. நான் போவேன். போனேன்னா கையை காலை முறிச்சு மூலையில போட்டு விடுவேன். இனிமேல் உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களா அப்பா. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காது. ஸ்கூலுக்கே போக கூடாதுன்னு சட்டம் போடணும். பால் ஊத்த ஆரம்பிச்சோன்னா அவனுக்கு என்னமோ அண்ணாமலை நினைப்பு, உனக்கு குஷ்பு நினைப்ப. வரேன்டா வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, சோஃபா ஃப்ரீயா இருக்கு, உட்காந்துக்கலாமா? யாருமா நீ? இந்த வீட்டில் டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர் தேவைன்னு சொன்னாங்க, அதான் வந்திருக்கிறேன். ஆமா, உங்ககிட்ட யார் சொன்னது? காத்து வாக்குல வந்தது. அப்பா எனக்கு டியூஷன்லாம் வேணாம், நான் ஸ்கூல் போய் தான் படிப்பேன். நீங்க ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஒன்றும் கிழிக்க வேண்டாம். ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிவிட்டு அந்த பால்கார பொறிக்க போய் கூட சேர்ந்துக்கிட்டு சுத்துறதுக்கா? பேசாம வீட்டிலே படி. பால்காரன் எல்லாம் திட்டாதீங்க, எனக்கு கோவம் வரும். பால்காரனை திட்டினா உனக்கு ஏமா கோவம் வருது? நம்ம வாயறதுக்கும் பால் தான் வேணும், செத்தா ஊத்துறதுக்கும் பால் தான் வேணும். அதை கற்கிற பால்காரனை திட்டலாமா? தத்துவம். ஒரு பால்காரன் தான் என் பொண்ணை லவ் பண்றாரு, தெரியுமா உனக்கு? தெரியும். எப்படி தெரியும்? இப்போதான் நீங்க சொன்னீங்களே. அந்த பால்காரங்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்துறதுக்காகத்தான் வீட்லயே டியூஷன் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆமா, உன் பேர் என்ன? மும்தாஜ். அந்த மலை பாட்டுக்கு ஆடுறது நீங்க தானே? என்கிட்ட ஏது மலை நோட்டி கேர்ள். ஸ்வீட் கேர்ள். உன் பேர் என்ன சொன்ன? எத்தனை தடவை சொன்னாலும் அதே பேர் இருக்கிறேன். மலரும் நினைவுகள். செண்பகம், போய் டீச்சருக்கு காப்பி கொண்டாந்து கொடுமா. நானும் டீச்சரும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நல்ல திக்கா எருமாட்டு பால்ல எடுத்துன்னு வாமா. காஃபியா வேணும்? இரு, காஃபில பேதி மாத்திரை கலந்து எடுத்துட்டு வரேன். அப்படியெல்லாம் பண்ணிடாத. நானு டொண்டனா. ஐயோ, இருங்க டீச்சர், நான் பெரிய சொம்பலே காஃபி எடுத்துட்டு வரேன். ஏன் கிட்ட வரீங்க? என்கிட்ட ஒன்றும் இல்லை. பயப்படாதம்மா, உட்காரு. ஸ்வீட் நேம். சரி இருக்கட்டும், என் பேர் சொன்னவொடனே ஏன் நீங்க கோமால போயிட்டீங்க? அது ஒண்ணுமில்லம்மா, சின்ன வயசுல நான் உன் பேர் உள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவன் ஞாபகம் வந்துருச்சு. பாட்டு ஓவரில் பச்சை கேட்கல. இந்த பர்தா போட்ட அப்புறம் காதுல ஒன்றும் கேட்கறது இல்ல. ஆமா, உங்க மூஞ்சிக்கு நீங்க மட்டும் லவ் பண்ணலாம், உங்க பொண்ணு மட்டும் லவ் பண்ண கூடாதா? என் பொண்ணு பணக்காரனை லவ் பண்ணிருந்தா பரவாயில்லம்மா. அவனு மூஞ்சி இருக்கிற ஒரு பால்காரனெல்லாம் லவ் பண்ற, நான் எப்படி ஓகே சொல்ல முடியும்? என்ன இப்படி பார்க்காதீங்க, எனக்கு ஜென்னி வர மாதிரி இருக்கு. இந்தாங்க. சுடுது. ஏமா இவ்வளோண்டு செம்புல எடுத்துன்னு வந்திருக்கிறியா? ஒரு பெரிய அண்டால கலக்கி எடுத்துன்னு வரக்கூடாது? அப்பா, நான் இந்த டீச்சர் கிட்டே டியூஷன் வச்சுக்கிறேன்ப்பா. வாங்க டீச்சர், நம்ம மொட்டை மாடி போய் படிக்கலாம். மொட்டை மாடியெல்லாம் வேண்டாம், இங்கேயே உட்காந்து படிங்க. மொட்டை மாடி இல்லைன்னா பீச்சு, பார்க்கு, ஏசி தேட்டர்லாம் போக வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா? என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்புறதில்ல அப்படின்னு சபதம் எடுத்துருக்கிறேன். எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ளதான் போங்க. வாங்க டீச்சர், நம்ம போலாம். என் கண்ணில் மண்ணை தூவ முடியுமா? ரொம்ப குறும்பு. மும்தாஜ், யாரடா? உன்னை இன்னும் என்னால மறக்கவே முடியல. போடாங்க. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, நினைவே நினைவே. காதல் இருந்தால் உன்னை வைக்க வந்து விட்டது. மும்தாஜ், இப்பதான் உன்னை நினைச்சேன். ரொம்ப நினைக்காதீங்க, தண்ணி பஞ்சம். இன்னைக்கு என் மும்தாஜோட பிறந்த நாள். எனக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள். என்ன ஆச்சரியம்! மும்தாஜ்னு பேர் வச்சாலே இன்னைக்கு தான் பிறந்த நாளா? மும்தாஜ், இதுல சரக்கு ஊற்றி வச்சதுனே எங்க காணும்? ஏய், இன்னும் சரக்கே ஊத்தலடா. ஓ, மனப்பிராந்தியா? நோ நோ நோ, தட் இஸ் விஸ்கிடா. மும்தாஜ், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. மும்தாஜ் மும்தாஜ் மும்தாஜ். இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லை. மும்தாஜ், ஏன் சீரட்டை சுடுதே?
பத்த வச்சிட்டீங்கல்ல அதனால தான். ம் மும்தாஜ் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இப்போ அவர் என் கூட இல்லை. கடவுளே உனக்கு கருணையே இல்லையா? மும்தாஜ் உனக்கு புருஷன் இல்லை, எனக்கு பொண்டாட்டி இல்லை. நீ செகண்ட் ஹேண்டு, நானும் செகண்ட் ஹேண்டு. நாம் 2 பேரும் சேர்ந்தா 4 ஹேண்ட்ஸ். ஓகேவா? எல்லாம் ஓகே. உன் சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி கொடு, அப்போ தான் உன் கூட வாழ்வேன். ஓகே? ஏன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் கஞ்சா அடிக்கிறவனை கூட நம்பிடுவேன், ஆனால் குடிக்காரங்களெல்லாம் நம்புறதில்ல. ஓகே, நாளைக்கு ஒரு பத்திரத்தை வாங்கிட்டு வந்து கையெழுத்து போட்டு என் சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாற்றிடுறேன். நாளைக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகிடும், அப்புறமா உங்கள் போதை கூட இறங்கிடும். இந்தாங்க பத்திரம், இதில் கையெழுத்து போடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க, பேனா இல்லையே? அது என் கூடவே இருக்கும், இந்தாங்க. ஏண்டா பச்சைவனாடா நீ? டேபிளில் ஏண்டா கையெழுத்து போடுற? ப்ராப்பர்ட்டிலாம் உனக்கு நான் அதுக்கப்புறம் எங்கே போடுறேன்? என்ன உனக்கு மூஞ்சில் மீச இருக்கே? எங்கள் குடும்பத்தில் முடி வளர்ச்சி கொஞ்சம் அதிகம். எங்கள் பாட்டிக்கு தாடியெல்லாம் இருக்கும். எங்கள் குடும்பத்துக்கு இல்லாத உங்கள் குடும்பத்துக்காவது இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? ஏண்டா முதல்ல ஒரு பொறுப்புள்ள அப்பனா நடந்துக்கூடா. வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, முதல்ல அதுக்கு கல்யாணம் பண்ணுறா. கரெக்ட், நீ சொல்கிறதான் கரெக்ட். அப்போ தான் நமக்கும் ரூட்டு கிளியர் ஆகும். நமக்கு இல்லை, எனக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. சரி வரட்டுமா? குச்சே என் சொத்தெல்லாம் அழிச்சிருவான் போல இருக்கு. மும்தாஜ், ஐ லவ் யூ. வாங்க பாஸ். நான் நைட்டு ஊருக்கு போகிறேன், ஒரு 2 நாள் கழிச்சு பேசுங்க. யார் இவர்? சார் அரேபியால இருந்து வராரு. அரேபிய கோடீஸ்வரர். அரேபியாவில் என்ன எண்ணெய் கிணறு வச்சிருக்காரா? இல்ல, ஒட்டகம் வச்சிருக்காரு. ஒட்டகத்தை கடைக்கடையாக ஓட்டிட்டு போய் சாம்பிராணி போட்டு பிச்சை எடுக்கிறாரா? நோனோ, ஒட்டகத்து பாலை கறந்து சைக்கிளில் தெருவா விற்கிறவன். ஒட்டகம் ரொம்ப உயரமாக இருக்குமே, எப்படி பால் கறப்பீங்க? அதான் இவன் இருக்கிறானே, இவன் குனிஞ்சா நான் மேலே ஏறி கறப்பேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அரேபியாவிலேருந்து இங்கே எதுக்கு வந்திருக்காரு? இதெல்லாம் ஒரு கேள்வியா? சொல்றா. அரேபியால 1000 பேர் பொண்ணு கொடுக்க காத்திருந்தாலும் உங்க பணம் தான் கட்டுவேன்னு ஒத்த கால ஏரோப்ளைன்ல தொங்கிக்கிட்டே வந்தாரு. குதிரைக்கு கோடு போட்டால் அது வரி குதிரை ஆயிடுமா? இவன் கோட் சூட்டு போட்டுக்கிட்டு வந்தா இவன் கோடீஸ்வரன் நாங்கள் ஒத்துப்போமா? இவன் இந்த பால்கார பரதேசி தானடா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? உன் மேலே வர்ற சாணி கப்பை வச்சு கண்டுபிடிச்சேன்டா. ஐயோ, இதுக்கு தான் சென்டடிங்க தலையால அடிச்சுக்கிட்டேன். யாரா இவன் நாக்குப்பூச்சி? ஏன்டா அப்படி ஓவர் ஆக்ஷன் பண்ற? இவன் சென்ட் அடிச்சானா அந்த சென்ட் கூட சாணி நாத்த அடிக்கண்டா. வெளியே போங்கடா பிச்சைக்கார பையல. ஷட் அப். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நான் இப்போ நவ் ஒரு கோடீஸ்வரன். நான் இப்ப நவ்வு. நீ இங்கிலீஷ்ல பேசினா மட்டும் நீ கோடீஸ்வரன் ஒத்துப்பேனா? எஸ். எப்படிடா நீ கோடீஸ்வரன்? எனக்கு டி நகர்ல ஒரு பெரிய பங்களாவே இருக்கு. டி நகர்ல உனக்கு பங்களா இருக்கா? யா. எங்க அட்ரஸ் சொல்லு. நம்பர் 6 வெங்கட் நாராயணா ரோடு. 6 வெங்கட் நாராயணா ரோடு என் வீட்டு அட்ரஸ் ஆச்சே? அதுதான்டா இப்போ என் வீடு. எப்படிடா என் வீடு உன் வீடாவும்? சோத பத்திரம். இந்த டேக் இட். டேய், இது நான் மும்தாஜுக்கு எழுதி கொடுத்த பத்திரம்டா. மும்தாஜா வந்ததே நான் தான்டா. ஏண்டா பர்தா போட்டுன்னு வந்து ஒரு பொண்ணு எங்க கையெழுத்து கேட்டாலும் போட்டு கொடுத்துருவியா? உங்களெல்லாம் ஈவ் டீசிங்ல உள்ள தள்ளணும்டா. கூப்பிடுறா சண்பகத்தை. சம்பு. டாய் அண்ணன்னு கூப்பிடுறா நாய. அண்ணே. என்னங்க இது? கோட்டை சூட்டெல்லாம் போட்டு அப்பா முன்னாடி. வா சண்பகம் வா. உங்க அப்பா என்ன சொன்னா? உன்னை ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொன்னால. நான் இப்ப கோடீஸ்வரன் ஆயிட்டேன், மாப்பிள்ளைக்கும் ரெடி ஆயிட்டேன். ஆனா உங்க அப்பா பிச்சைக்காரன் ஆயிட்டான். மரியாதையா ஏஞ்சி அவனை வெளில போக சொல்லு. என்னங்க இது? அவர் வெளில போனா எங்க போவாரு? என்னத்தை துண்ணுவாரு? சரி, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இங்கே பாலை கறந்து புண்ணாக்கு சாப்பிட்டு போட்டோம். என்னப்பா புண்ணாக்கு சாப்பிட சம்மதமா? நோ. ஏண்டா? ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிர் வாழாத கவரிமான் பரம்பரடானா. டேய் நிறுத்துடா. ஒரு முடிக்கு ஒரு தடவை செத்து இருந்தாலும் இது வரைக்கும் 2000 தடவை செத்து இருக்கணும்டா நீ. வாய முடுறா நாய். எழுந்த சொத்துக்களை மறுபடியும் அடையிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டா. அதுக்கேண்டா தொடைய தட்டுற? கொசு கடிச்சது தட்டுன. என் கோவத்தை கொசு மேல காட்டுறான். அப்பா என்னங்க அப்பா அனாதையா போறாரு? நான் பொணமாவா போகுது? உயிரோட தானே போகுது. மத்தியானம் சோத்துக்கு கரெக்டா வந்துடுவான் பாரு எச்ச சோறு. ஆனா நீங்க பயங்கர கேடிங்க. அப்பா ரூட்லயே போய் அவரே மடக்கிட்டீங்க. நான் எங்கடி மடக்குனேன்? அவனே தண்ணி அடிச்சுட்டு தானா என்கிட்ட மடங்கிட்டான். கரெக்டா? பாஸ்,
ஆ சந்தோஷமா இருக்கும்போது சம்பளம் கேட்கணும்னு சொல்லுவாங்க. ம் எனக்கு சம்பளம் வேணும் பாஸ். கொஞ்சம் இப்படி வாங்க. பாஸ்னா பாஸ் தான். நான் சந்தோஷமா இருக்கேன்னு எவன்டா சொன்னது? நாயே. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். டீச்சர் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களா? என் பேரு நூர்ஜஹான். இங்க ஏற்கனவே மும்தாஜ்னு ஒரு டீச்சர் வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி இப்ப அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. அப்பா ஏண்டா நான் வாஷிங்காக போட்டு வச்ச பர்தாவை எடுத்து மாட்டிக்கினியா? கயிற்றாத. யோ வாடி கத்துன அந்த ட்ரெஸ் எத்தனை பேரையா மாத்தி மாத்தி போடுங்க. எபிசோடே முடிய போகுது. கைட்டாத்த நான் இருடா, உள்ள ஒண்ணும் போடல. அப்படியா? ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.